அந்த ஓய்வு அப்படின்றத அவன் முழுமையாக எடுத்துக்கிறது இல்லை. முழுமையான ஓய்வு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் தூங்கி எந்திரிக்கிறது, நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறது அப்படின்ற விஷயம் இல்லை. அந்த முழுமையான ஒரு இசைவு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கணும். இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னா திரும்ப வரும்போது அந்த கடை நம்ம கூடயே தான் வருது அப்படின்றதுனா, கடை நம்ம கூட எழுந்து அப்படியே வர்றதில்ல. அந்த கடை பற்றின உணர்வு. இப்போ நம்ம காலையில் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வேலையை பற்றின தாட்ஸே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நாளைக்கு இப்படி பண்ணணும், அவன் அப்படி சொல்லிட்டான், இதை பண்ணிட்டான். வேலைக்கே போகாதவங்கன்னா கூட அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நாம் ஒரு முழுமையான ஆழமான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றாரு. மீன்களெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா? மீன்களெல்லாம் வந்து அந்த முழு ஓய்வு அப்படின்னா அது ஓய்வு தான். மீனுன்னு கிடையாது, அந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களுக்குமே. ஸோ நம்மளும் அந்த மாதிரியான ஒரு முழு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம்